மூவ் பண்றதா இருந்தா நமக்கு ரெண்டு இன்டெல் டேப் வேணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நான் ஆல்ரெடி சொன்னதான். இதுக்கும் இன்டெல் டேப் தேவைப்படும், அதுக்கும் இன்டெல் டேப் தேவைப்படும். ஓகே, அதனால இப்போதைக்கு நம்ம வந்து இன்டெல் டேப் வந்து கிளிக் பண்ண போறோம். மூவுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா இன்டெல் டேபிள் இந்த ஸ்கொயர் பேக்கெட் லைக் மேட்ரிக்ஸ். மூவ் அதில் வந்து வெளியே எப்படி இப்போ ரெண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து அந்த பழைய ரிமூவ் எடுத்து பார்த்துக்கலாம். இல்லை வந்து மூவுக்கு வந்து ஒரிஜினல் டைப் வேணும், அது வந்து எம்டிஆர் டைப்போட இருக்கலாம். ஓகே, ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்க எப்படி இருக்கும் அதுக்காக நான் இன்னொரு உங்களுக்கு புரியறதுக்காக சரியா இதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு பார்க்குறேன். ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகே, 3 வந்து நான் போட்டிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 3க்கு வந்து அவுட்புட் பாருங்க. நார்மலா நான் எதுவுமே புஷ் பண்ணல, எதுவுமே பண்ணலங்கிறனால அவுட் வராது மேக்ஸிமம். ஆமாம், அவுட்புட்டே வரல. செக் பண்ணிக்கிறேன். ஓகே, அவுட்புட் வரல. அதே இது நான் இப்போ இதெல்லாம் இன்டர்னல் டேபிள் வேல்யூஸ் வந்து டேபிள் 3ல மூவ் பண்ணுறேன். அப்போ அவுட். ஓகே, இப்போ புரியுதா உங்களுக்கு ஈஸியா? மொத்தமாக மூவ் பண்ணிடணும். காப்பி சேவானு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா இதில் இருக்குமா கேட்குறீங்க. மூவ் பண்ணிட்டேன். ஓகே, இது வந்து இதில் காப்பியாக இருக்குமா இல்லை மொத்தமாக கட்டாயம் மூவ் ஆகணும்? காப்பி தான். நெக்ஸ்ட் அது ஒரு காப்பியே ஸ்டோராக தான் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக
நீங்கள் எதுவுமே அதில் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், ரொம்ப ப்ரெஷர் எடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட் ஒரு காப்பி தான் மூவ் ஓகே. இருக்கிறதுனா அப்பர் லைன்ஸா ஃப்ரண்ட் லைன்ஸா ஓகே. ஃபஸ்ட் ரெண்டுக்கும் சிண்டெக்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஜஸ்ட் நம்ம மட்டும் அதை கொஞ்சம் பண்ணுவாங்க. இந்த 100, 101, 102, 103 3 வேல்யூமே இந்த டேட்டாபேஸ் டேபிள் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டாபேஸ் டேபிள் அதில் உள்ள இன்டர் டேபிள் டேரெக்டாக அந்த இன்டர் டேபிள் 1 வந்து வேல்யூஸ் எல்லாத்தையுமே இன்டர் டேபிள் 2க்கு வந்து எனக்கு இண்டெக்ஸ் 1 2 4 நான் வந்து எதுக்கு ஃப்ரம் டு வரும்னா ஃப்ரம்னா இது இந்த இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகி அடுத்து 2 இந்த நெக்ஸ்ட் முடியும் 1 to 4 வரைக்கும் வந்து அதாவது குறிப்பிட்ட பார்ட் ஆஃப் வேல்யூ வந்து நம்ம மொத்தமாக ஒரு இதை இன்செர்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு வந்து இது பண்ணுறோம் லைக் என்ஸ்னா ஆட் பண்ணுறோம். அது இது பாட்டம் ஆட் ஆகும். அதே இது என்னன்னா நம்ம வந்து இண்டெக்ஸ் வேல்யூ 2ல கொடுத்துருக்கோம். ஓகே, அதனால அவுட்ல கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் 100, 101, 102 தான் 100, 101, 102 இந்த மாதிரி இருக்கா. இந்த வேல்யூ வந்து ரெண்டாவது இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் இண்டெக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா இன்டூ கொடுத்து இண்டெக்ஸ் வேல்யூ கொடுத்து போயிடும் ரெண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, வந்து போயிடுச்சு. இது அப்பர் லைன்ஸ் ஆகிடுச்சு, இட்ஸ் லைன்ஸ். டெக்ஸ்ட் மட்டும் டார்க் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு மாடிஃபைனா லைக் ஆல்ரெடி இருக்கிறத வந்து அப்டேட் பண்ணுறோம். அந்த மாதிரி டார்கெட் பண்ணுறோம். வேறு டிலேட்னா இந்த டெக்ஸ்டோட வேல்யூ டிலேட் பண்ண சொல்லுறது. அது டிலேட் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஓவராலாக நியர்பை வேல்யூ டூப்ளிகேட் சொல்கிறது. கிளியர் ரெஃபரன்ஸ் மூணுமே நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று கிடையாது. கிளியருங்கிறது ஒன்லி ஒர்க் ஏரியா இன்டர்நெட் மட்டும் கிளியர் பண்ணும். அது ரீசெட் நம்ம ரெஃபரன்ஸுங்க இன்டர்நெட் மட்டும் தான் பண்ணும், ஒர்க் ஏரியா பண்ணாது. அடுத்து ஃப்ரீங்கிறது வந்து ரெண்டுமே பண்ணும். பட் என்னன்னா மெமரி ஃப்ரீ பண்ணிவிடும். ஓகே, அது இது வந்து இன்டர்நெட் டைப்லாம் மூவ்னா ஓவரலாக ஒரு இன்டர்நெட் டைப் வந்து ஒரு இன்டர்நெட் வேல்யூ மூவ் பண்ணிவிடும். அப்பர் நெட் சிக்ஸ் லைன்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் டேபிள் ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் டேபிள் டேட்டாபேஸ் டைப் வச்சு இன்னொரு டேட்டாபேஸ் டேபிள் இல்லை டேட்டாவை டேட்டா டேபிள் வந்து டீட்டெயில்ஸ் வந்து புஷ் பண்ணும் ஓவரால். ஓகே, புஷ் பண்ணு ஓவரால் வந்து புஷ் பண்ணுது. இன்சர்டன்ஸ் அப்படி டார்கெட் பண்ணி புஷ் பண்ணுது. எத்தனை போய் பிளேஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் வந்து கரெக்ட் பார்க்கணும். ஓகே, கரெக்ட் வந்து ஸ்டார்ட் ஏன்னா வந்து அது வந்து ஒரு டூப்ளிகேட்ஸ் தேவைப்படும். ஓகே, அதை வந்து அதை பண்ணுறேன்.
பார்த்தீங்கன்னா ஜெய்ங்கிறதுக்கு மட்டும் 8-9 இந்த மாதிரி இருக்கு. அதனால இந்த ஸ்டெப்னா ஜெய்க்கு பதில் மாறி குரு 2 பார்த்தேன். த்ரீ ஃப்ரீயான இருக்கு. ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி ஓவரால் புஷ் பண்ணிடணும். அது எனக்கு இதெல்லாம் நீங்கள் வந்து ஓவரால் ஹேப்பி அந்த மாதிரி புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த சம்மோட வேல்யூஸ் வந்து ஓவரால் ஆட் ஆகும். எதுனா நம்ம வந்து லைக் ஈஸியாக இப்போ டிபார்ட்மெண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில். அந்த 10 டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி வந்து எனக்கு வேணும். ஆனால் எல்லாம் ஒவ்வொன்றா ஒர்க் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களோட எஃபிஷியன்சி வேணும். அதை பற்றி அவங்க ஹைக்கோ இல்லை அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு போனஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஏதாவது கொடுக்குறீங்க வந்து அவங்களோட டார்கெட் தான் கொடுப்போம். ஓகே, இந்த மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக ஓவராலாக அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப் வச்சுக்கோங்களேன். மேலே இப்போ நான் தான் ஒரு லைன் லீடரோ இல்லை நான் தான் அந்த இடத்துல ஒரு ஹெச்ஓடியா இருக்கேன் அப்படிங்கும்போது வந்து இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்க்கணும் எந்த டிபார்ட்மெண்ட் அதிகமாக எஃபிஷியன்சி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஒர்க் எஃபிஷியன்சி செக் பண்ணுறதுக்காக அப்போ கலெக்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஓவராலாக அவங்க டிபார்ட்மெண்ட்டோட கணக்கு போட்டு டேரக்டாக போட்டால் முடிஞ்சுது வந்துடும். அதுதான் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்னன்னா அதில் பார்த்து சொன்னேன் அவருக்கு உங்களுக்கு மாறியையும் அண்ட் குரு ரெண்டு திருப்பி ஒரு வேல்யூ கொடுத்துருந்தேன். அது ரெண்டும் ஆட் ஆகி மட்டும் கம்மி. இந்த மாதிரி தான் ஓவரால் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்கும்போது டிபார்ட்மெண்ட் விட்டு 6 பேர் கொடுக்கும். ஓகே, அதே இப்போ 15 ஆப்ரேஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, திருப்பி ஒரு ரிமைன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அப்பன் ஆட் பண்ணுறது இன்செர்ட்டும் ஆட் பண்ணுவாங்க. அப்பனுக்கு இன்செர்ட் எடுத்தா இன்செர்ட்னா டார்கெட் பண்ணி கட்டந்த இண்டெக்ஸ் வரையும் ஆட் பண்ணும். அதே இது எனக்கு அப்பன்னா பாட்டம் ஆட் ஆகும். அடுத்து ஷார்ட் பண்ணுறது அப்படின்னா ஷார்ட் டேபிள் அப்படின்னா நான் வந்து டார்கெட் பண்ணி பண்ணாமல் ஓவராலாக இன்டர்னல் டேபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணுறோம். அதாவது ஷார்ட் இன்டர்னல் டேபிள் பை எனக்கு எந்த ஃபீல்டு டார்கெட் பண்ணுறேன்னா அந்த ஃபீல்ட் நேம் போட்டுட்டு டிசைனிங்காக அசனிங்காக போட்டுக்கலாம். அசனிங் வந்து டிஃபால்ட்டு போட வேண்டாம், பட் டிசைனிங் வந்து டிஃபால்ட் நம்ம போடணும். அடுத்து டிஸ்கிரிப்ட் டேபிள் ரைட். இதுக்குன்னா நம்ம வந்து டிஸ்கிரிப்ட் டேபிள் வந்து எவ்வளோ கவுண்ட் இருக்கு, எவ்வளோ நோட்ஸ் இருக்கு செக் பண்ணதுக்கப்புறம் டேபிள் போட்டுருக்காங்கன்னா இந்த இண்டெக்ஸ் எனக்கு என்ன வேல்யூ செக் பண்ண நம்ம போடலாம். அடுத்து மாடிஃபை நம்ம வேற கண்டிஷனுக்கு எனக்கு ஹரிங்கிற நேம் வேற நேம் ஆட் பண்ணுங்க வச்சுக்கணும். அடுத்து டிலீட் என்னன்னா இந்த இண்டெக்ஸ் டாகுமே டிலீட் பண்ண சொல்றது. டிலீட் அட்ஜஸ்ட் டூப்ளிகேட்ஸ் ஒன்று உண்டு. அது என்ன அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து இது ஓகே இது ஒர்த்தா இல்லையா அப்படி பார்த்தீங்கன்னா டிலீட் அட்ஜஸ்ட் டூப்ளிகேட்ஸ் ஒர்த்து தான். ஏன்னா சில நேரத்தில் நம்ம வந்து நம்மளே ரெக்கார்ட்ஸ் மல்டிபிள் டைம்ஸ் டைப் பண்ணி வச்சு டூப்ளிகேட் ரெக்கார்ட் கிளிக் பண்ணி வச்சுக்கோம். அதுக்கு கிளிக் பண்ணியிருப்பாங்க. இல்லை ஓவரால் எனக்கு செக் பண்ணி பார்க்கறது வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணிடணும். ஓகே, அதான் நான் பண்ணிப்பேன். ஷார்ட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம இது பண்ணி பார்க்கணும். அடுத்து கிளியர் ரெஃப்ரெஷ் 3 அண்டு கிளியர் நினச்சி ரெஃப்ரெஷும் தெரியும், கிளியர் தெரியும். நான் என்ன திருப்பி சொல்லிட்டேன், கிளியர்னா ஒரு கிளியர் பண்ணணும், ரெஃப்ரெஷ்னா இன்டர் டைப் ஃப்ரீனா நேம் பண்ணணும், கிளியர் ஒரு நேமே பண்ணணும். இன்டர்நெட்னா சொல்லுங்க கிளியர் நேம் பண்ணும் சார்.
ரிஃப்ரெஷ் வந்து என்ன டேபிள் பண்ணணும். இது ஃப்ரீ வந்து ரெண்டுமே பண்ணணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். பட் இது மெமரி ரீசெட் மெமரியே ஃப்ரீ பண்ணி அதை ரீசெட் மட்டும் தான் பண்ணும். இந்த மூவ்ங்கிறது அதில் ஒவ்வொரு இன்டர்நெட் டேபிள் உள்ள ஒரு வேல்யூ இன்னொரு இன்டர்நெட் டேபிள் நான் மூவ் பண்ணுறேன். அப்போ வந்து அழியாது. இது வந்து காப்பி வந்தாலும் அழியாது. அதே மாதிரி அப்பர் லைன்ஸ் ரிச் லைன்ஸ் இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் என்னை டார்கெட் பண்ணி இந்த டெக்ஸ்ட் வந்து விட்டு மூவ் பண்ணி சொல்கிறது. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து என்ன, ஓகே, கலெக்ட் வந்து சமா நம்பர்ஸ், அதாவது நியூமரிக்கல் சம் பண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் பார்க்கணும்.